ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய சற்று முன் அவசர அறிவிப்பு. கூட்டுறவு சங்க ஊழியருக்கு நிரந்தர பணி நியமனம், கல்வி கடன் 10 லட்சம் வழக்கு ரத்து, 5 புதிய அறிவிப்புகள், ரேஷன் அட்டைதாரருக்கு வழங்க உத்தரவிட்டார். இது எல்லாமே இந்த வீடியோவில் பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நெக்ஸ்ட் இதே போல் உங்களுக்கு பல திட்டங்கள், பல அறிவிப்புகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் நீங்கள் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் டெய்லி வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு மொபைலில் இருக்க ரகசியங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பல ரகசியங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட மேலே நியூ சேனல் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். அது மூலிமா ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளோட நியூ சேனலோட லிங்க் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலுக்கு எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க என்ன திட்டங்கள், என்ன அறிவிப்புகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்க ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய ஆணை. அது யார் வந்து ஆணையிட்டிருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்மாக பார்த்துடலாம். கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது நம்மளோட சென்னை உயர்நீதிமன்றம் தான் நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹைகோர்ட்லேருந்து நம்மளுக்கு வழக்கு ஒன்று எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக இப்போ ரீசெண்டாக அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுவையில் இருந்துச்சு. அதை வந்து இப்போ நம்மளுக்கு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கத்தில் தற்காலிகமாக வேலை செய்கிற எல்லாருக்குமே நிரந்தரமாக வேலை செய்கிறதுக்கு ஆணையை விட்டுருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ஆணையை யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்றதுல நம்மளோட வழக்கு விதிச்சனால அந்த வழக்கு மூலிமா நம்மளுக்கு இப்போது ரீசெண்டாக இன்றைக்கி தான் அவங்க வழக்கில் வந்து தீர்ப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பு மூலிமா பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ, அதாவது தற்காலிகமாக யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக வந்து வேலை செய்கிறதுக்கு உத்தரவு விட்டுருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நிரந்தரமாக நம்ம வந்து வேலை செய்கிறது மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதலமைச்சர் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ்லையும் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் வழக்குகள் ரத்து. அதாவது இப்போ ரீசெண்டாக கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட வீட்டிலேருந்து கொஞ்சம் பேர் வந்து வீட்டில் தங்க முடியாமல் வெளில போயிட்டு வந்திருப்பாங்க. கொரோனா டைமில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு ஊரடங்கு விதிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வெளியே போனவங்களுக்கு கேஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த 10 லட்சம் வழக்கு வந்து இப்போ ரத்து செய்யப்போதான் நம்மளோட முதல்வர் வந்து அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா யார் யார் மேலே கேஸ் இருந்துச்சோ அவங்க மேலாம் இப்போ கேஸ் கிடையாது. அவங்க தாராளமாக ஈஸியாக வெளியே போகலாம், வரலாம். அவங்க மேலே கேஸ் எதுவுமே கிடையாது அப்படின்றத நம்மளோட முதல்வர் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்புகளில் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் நம்மளோட முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, மீட்டிங்கில் பேசும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கல்வி கடன் ரத்து செய்ய கோரி மக்களிடையே கோரிக்கையும் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி கோரிக்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட முதல்வர் மக்களிடையே ஒரு கருத்துக்களும் சொல்லியிருந்தாங்க. விரைவில் அவர் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நம்மளுக்கு கல்வி கடன் ரத்து செய்யப்படுறதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட முதல்வர் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் எதிர்கட்சி தலைவரும் கல்வி கடன்கள் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 பேரில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கன்ஃபார்மாக நம்மளோட ஒரே கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து. நம்மளுக்கு கன்ஃபார்மாக கல்வி கடன் ரத்து செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக நம்மளோட முதல்வர் தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தாலிக்கு தங்கன்ற பட்சத்தில் டிகிரி முடித்த பெண்களுக்கு 10 கிராம் தங்கமும் நெக்ஸ்ட்டு 60,000 ரூபா பணமும் கொடுக்குறாங்க. 10ஆம் முடித்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா பணமும் நெக்ஸ்ட்டு 6 கிராம் தங்கமும் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரேஷன் அட்டைதாரருக்கு இலவச டிவி இல்லை வாஷிங் மிஷின் தரப்படும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 150 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயாக தரப்போதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 யூனிட் மட்டுமே கிடையாது, 24 மணி நேரம் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலையை கரெக்டாக செய்யணும், அவங்களோட வேலையை சுலபமாக செய்யணுன்றதுக்காக 24 மணி நேரம் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக எல்லா திட்டங்களும் மக்களிடையே பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் பல திட்டங்கள்லாம் நம்மளோட முதல்வர் அறிவிப்பு வெயிட் பண்ணி வச்சிருக்காரு. கன்ஃபார்மாக அந்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்லையும் அவர் வந்து அறிவிப்பை வெளியிடுவார். ஸோ இன்னும் சில அறிவிப்புகள், பல திட்டங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கன்ஃபார்மாக கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போகிறது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.